ஹாய் மக்களே, பனங்கிழங்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்போ பாருங்க, பனங்கிழங்கு பாருங்க எப்படி இருக்கு. பனங்கிழங்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இருபது கிழங்கு 100ரூவாங்க. 20 கிழங்கு 100ரூவா போட்டு கொடுக்கும். கொரியலில் அனுப்புனாலும் அதே 100ரூவா. ஆனால் கொரியல் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. யாருக்கு யாருக்கு கிழங்கு வேணுமோ சொல்லுங்கள். எனக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த பில் பட்டன் அனுப்பிட்டு அதுக்கடுத்து கமெண்டில் சொல்லுங்கள் யாருக்கு யாருக்கு கிழங்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிழங்கு அனுப்பி வைப்போம். அதே போல் என்னோட கிழங்குல பிஸ்னஸ் ஆகும். போன வருஷம் போட்ட வீடியோ அப்புறம் இந்த வருஷம் தான் நீங்கள் போட்டீங்க. மார்கழி தை 2 மாதம், தை மாசி மாதத்துக்கு மாசி பங்குனிக்கு நாங்கள் கொடுப்போம். கிழங்கு சேல்ஸ் பண்ணுவோம். நீங்கள் எப்போனாலும் கிழங்கு பனங்கிழங்கு இருக்கும். இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க போகிறோம். கிழங்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி ஒரு கிழங்கு. இந்த டவுனுங்கொட்டை சாப்பிட்டு பாருங்கள், உடம்புல இருக்க நோய்கள் எல்லாத்தையும் எடுக்குங்க. அந்த அளவுக்கு உள்ள டவுனுங்கொட்டையில் அவ்வளோ நொங்கு குடிக்கையில் என்ன அழகாக இருக்குது. அதே இது நம்ம பூமி தாய் கொடுக்குறது. அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க பிரச்சனைகள் அத்து போய் தேருங்க. ஆமாம், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சீசனில் வருதோ அந்த இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்புல எத்தனையோ குறைகள் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா எந்தெந்த சீசனில் அந்தந்த சீசன் இடத்துல நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன், அந்த குறைகள் எத்தாலே சரியாகும். அந்த குறை இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சில பேர் குழந்தை இல்லை அப்படிங்க. அதையும் நம்ம அந்த சீசனுக்கு என்னென்ன எடுக்கணுமோ அதை எடுக்காமல் இருக்க போய் தாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. கர்ப்பப்பை வீக்குங்காங்க, நீர் கட்டிங்காங்க, என்னெல்லாம் வருது பார்த்தீங்களா? ஒவ்வொரு நேரத்தில் அந்தந்த டயத்துக்கு என்னென்ன பல வகையில் எது சீசனோ அதை சாப்பிடுங்க. இந்த கிழங்கு சீசன் நேரத்தில் கிழங்கு சாப்பிடுங்க. நொங்கு சீசனில் நொங்கு குடிங்க. அதே மாதிரி அந்த கிழங்கை எடுத்துகிட்டு பனங்கட்டை டவுன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுனு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டவுனு. அங்கேயே 5-6 டவுனு சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன் என் பொண்ணுக்கு கொடுத்து விட. அதனால் க்ளீனாக எடுங்க. உங்கள் உடம்புல இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் தீரும். சரியா, நம்பிக்கையோடு எடுங்க. கிழங்கு மிஸ் பண்ணாமல் எடுங்க. ஏங்க எந்த தொழில் மட்டுமானா அப்படி கிடையாது. வீடு சுத்தம் எல்லா வேலையும் பார்ப்போம். அதனால் நீங்கள் உங்களுக்கு கிழங்கு வேணால் சொல்லுங்கள், அனுப்பி விடுங்க. கண்டிப்பாக வாங்கிக்கிடலாம் கிழங்கு. ஆனால் 20 கிழங்கு 100ரூவான்னு தான் விற்கும். பக்கத்தில் மார்க்கெட்டில் போனால் துட்டு என்ன ரேட்டு தெரியுமா? 200ரூவாங்க. நாங்கள்